சுவிட்சர்லாந்தில் கிரபுந்தன் மாகாணம் ஒரு கனவு உலகம் என்றே சொல்லலாம். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்தில் உள்ள சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றி இங்கே பார்க்கலாம். முதலாவதாக, 3 மொழிகள் பேசப்படும் ஒரே இடம். சுவிட்சர்லாந்தில் உள்ள மற்ற மாகாணங்களில் ஒரு மொழி அல்லது 2 மொழிகள் தான் பேசப்படும். ஆனால் கிரபுண்டனில் மட்டும்தான் ஜெர்மன், இத்தாலி மற்றும் பழமையான ரொமானிஸ் ஆகிய 3 மொழிகள் அதிகாரபூர்வமாக பேசப்படுகின்றன. இது ஒரு கலாச்சார அதிசயம். உலக புகழ்பெற்ற பனிச்சறுக்கு சொர்க்கம். இங்குள்ள சென்ட் மொரிட்ஸ் நகரம் மிகவும் விசித்திரமானது. இது உலகின் மிக விலையுயர்ந்த மற்றும் ஆடம்பரமான பனிச்சறுக்கு தலங்களில் ஒன்று. இங்கு வருடத்தில் 322 நாட்கள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். அதே சமயம் பனியும் கொட்டும். இதை சம்பெயின் கிளைமேட் என்று அழைப்பார்கள். மூன்றாவதாக, சுவிஸ் கிராண்ட் கென்யா. அமெரிக்காவில் இருப்பதைப் போலவே இங்கும் ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு உள்ளது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவால் உருவான இந்த இடம் கண்களை பறிக்கும் வெள்ளை நிற பாறைகளும் அதன் நடுவே ஒரு டார்கஸ் நிற ஆறும் பார்ப்பதற்கு ஒரு மாயாஜாலம் போல இருக்கும். 4ஆவதாக, சிவப்பு நிற ரயில் பயணம். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இந்த ரயில் பாதை மலைகளின் உச்சத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். செங்குத்தான மலை, பனி, ஆறுகள் மற்றும் 55 சுரங்கங்களையும் கடந்து செல்லும் இந்த பயணம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அதிசயம். 5ஆவதாக, ஐரோப்பாவில் மிக உயரமான நகரம். கிரபுண்டனில் உள்ள டாவோஸ் நகரம் தான் ஐரோப்பாவிலேயே மிக உயரத்தில் அமைந்துள்ள நகரம். இங்குதான் உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டங்கள் நடக்கும். மேகங்களுக்கு நடுவே ஒரு நவீன நகரம் இருப்பதே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். தெரியுமா, புகழ்பெற்ற ஹைடி கதையின் பின்னணி இந்த கிரபுண்டன் மாகாணம்தான். அந்த புத்தகத்தில் வரும் அழகான மலை கிராமங்களை நீங்கள் இன்னும் அங்கே நேரில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும். தேங்க்யூ. நன்றி.